வணக்கம் மக்களே, திஸ் இஸ் பிரீத்தி. 2023 ரெசல்யூஷன் இப்போதான் நான் செயல்படுத்தலான்னு போகிறேன். அதுக்குள்ளே 2024 வரப்போகுது. ஸோ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு இந்த வேர்ல்டு, இந்த டைம் எல்லாமே. ஸோ இந்த 2023 நமக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஸோ நிறைய இழந்திருப்போம், நிறைய கிடச்சிருக்கும். இதோ நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு கிடச்ச மாதிரி. ஸோ எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவாக நினச்சிப்போம், ஓகேவா? ஸோ 2024 வந்து நம்மளுக்கு நல்லா ஜாலியாக இருக்க போகுது, செம்மையாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல தாட்டோடையே வந்து முதலடி நம்ம எடுத்து வைப்போம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த பலூன்ஸ்லாம் நான் வச்சிருக்கேன். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு இதை கொடுத்து ஒரு நியூ இயர் விஷயம் போட்டுட்டு அப்படியே ஏதாவது கன்வே பண்ணி ஏதாவது பேசி ஏதாவது கண்டென்ட் வந்து கொண்டு வர வாங்க. ஹே கியூட்டீஸ், வாங்க. அங்க யாருப்பா மரத்துல ஏதோ லவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, இந்தாங்க பலூனை வாங்கிக்கோங்க. இந்தா நீ மட்டும் அங்க பாரு, அங்க பாரு. சரி சரி, பல்லு தெரியற மாதிரி சரி. கிச்சி 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 கிச்சி. மைக் கொஞ்சம் கொடுங்க. தேங்க்யூ. சரி ஓகே, எல்லாரும் இங்க வாங்க, உங்ககிட்ட நிறைய பேச போறேன். பேசணும் சரியா? பாப்பா பேர் என்ன? பலூன் மூஞ்சி எல்லாம் மறைஞ்சிருக்கோண்டா வச்சுக்கிறேன். பாப்பா பேர் என்ன? தாஸ்மி. எத்தனை மணிக்கு மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ண? சொல்லு. எத்தனை மணிக்கு மேக்கப் யார் போட்டு விட்டா உனக்கு? அம்மா. அம்மா போட்டு விட்டாங்களா? எதுக்கு போட்டு விட்டாங்க? விளையாடுறதுக்கு மேக்கப் போட்ட ஒரே ஆள். இங்க வாங்க, திரும்புங்க திரும்புங்க. சூப்பரா இருக்காங்க. சரி, இங்க உனக்கு யார பிடிக்கும்? தேடுற யார பிடிக்கும்னு. அக்காவை பிடிக்கலையா? அக்கா. எந்த அக்கா? சரி ஓகேம்மா, அழுதுருவா நினைக்கிறேன். உங்க பேரு? நூருல் ஷாயினா. இது உன் தங்கச்சியா? கூட பிறந்த தங்கச்சா? கூட பிறந்த தங்கச்சி இல்ல. சரி, நீ எத்தனை மணிக்கு மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ண? சொல்லு, வெக்கப்படுறா. நீ சொன்னா அக்கா அதை யூஸ் பண்ணிப்பேன். சரி, எனக்கு எப்படி லிப்ஸ்டிக் போடணும்னு சொல்லி கொடு. சரி ஓகே, நீங்க உங்க பேர் சொல்லுங்க. வேணி. வேணி. வேணி இப்ப ரெடியாகி வந்திருக்காங்கல்ல. யார் தகவல் கொடுத்தாங்க வந்து ஈவென்ட் நடக்குன்னு? ராசிக். ராசிக் யார்? அந்த ராசிக் இங்க வாடா, ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அண்ணன். உங்க அண்ணன் தானா? சரி, இப்ப நியூ இயர் வரப்போகுதுல்ல. இப்ப இருக்கிறதுல இதுதான் கொஞ்சம் பெரிய பொண்ணு நினைக்கிறேன். ஏன்னா என் ஹைட்டுக்கு இருக்கா. உனக்கு வயசு என்னமா? 14. சரி, 14 பெரிய வயசு தான். வாங்க, இப்ப நியூ இயர் வரப்போகுதுல்ல. சரி, இந்த 2023 நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? நீங்க தான் ஸ்கூலுக்குலாம் போனீங்களா? போனீங்களா? படிச்சீங்களா? என்ன படிச்சு பாஸ் ஆனீங்களா? எக்ஸாம் தான் எழுதிக்கணும், மார்க் வரல. மார்க் வரல. எவ்வளவு மார்க் வரும்? ஒரு 50 மார்க். 50 மார்க்கா? 100க்கா? என்னம்மா இப்படி சொல்லிட்டேன். நான்லாம் கேட்டேன், நான் எழுதிருக்கணும் எழுதலையோ, கேட்டேன் 100க்கு 100 வரும் அப்படின்னு சொல்லிடுவேன். சரியா? 2024 என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட்? நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும். அதை தாண்டி வந்து எதுவும் இருக்கா? நல்ல ஸ்போர்ட்ஸ்ல இதா இருக்கணும், அதா இருக்கணும், அந்த மாதிரி குறிக்கோள் எதுவும் இருக்கா? எதுவுமே இல்ல, குறிக்கோள் இல்ல. அதான் சூப்பர்னு. தம்பி பேரு? சிவசங்கர். சிவசங்கரா? சரி ஓகே. என்ன படிக்கிறீங்க? 10th படிக்கிறியா? பப்ளிக் எக்ஸாமா? ஆமா. பாஸ் ஆயிருவியா? பாஸ் ஆயிரலாம். இது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவியா? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர முடியாது, ஒரு 300 மார்க் எடுக்க முடியும். நீ சொன்னோன்னே பலூன் எல்லாம் வெடிக்குதப்பா, அதுக்கே பொறுக்கல போலயே. சரி ஓகே, எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? தமிழ். தமிழ். அப்ப வந்து ஒரு திருக்குறள் சொல்ல போறேன் எங்களுக்காக. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள்? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. சரி விடு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. சரி ஓகே, ஏதாவது பாட்டு பாடு, தமிழ் பாட்டு. தமிழ் பாட்டா? வா, பாட்டு பாட வா. அங்கிருந்து வா பாடு. இது சினிமால இருந்தா இல்ல? தமிழ் தானே நீ சப்ஜெக்ட் சொன்ன. தமிழ் பாட்டு, மனப்பாட பாடல் அந்த மாதிரி சொல்றேன். இவன் ஆத்திச்சூடி பாடத்துனா ஆத்திச்சு அப்படி பாடுவோம் போலயே. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னே முகிழ்ந்த நறுங்கனி கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிலேயே மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளை திருக்குறளின் மண்முகளை என்னாரும் பார்ப்பதே எந்தொகை நற்கணக்கு. எக்ஸாம்ல இந்த क्वेश्चன் வந்துச்சோ? இல்ல. இல்லையா? சரி. இவ்வளவு மனப்பாடமா வச்சிருக்கியா, அதனால கேட்டேன். மனப்பாடம் ஃபர்ஸ்ட் மனப்பாடம். எந்த சப்ஜெக்ட் பிடிக்காது? பிடிக்காது மேக்ஸ். நினைச்சேன் ஏன் மேக்ஸ் பிடிக்க மாட்டேங்குது யாருக்குமே? அந்த ஜெனரேஷனுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, இந்த ஜெனரேஷனுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. மேக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
எதனால 5 5 10 அது கஷ்டமா உனக்கு? இல்ல அந்த மாதிரி கஷ்டம் இல்ல, ஆ. கொஞ்சம் சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கனாங்கள. அப்ப சப்ஜெக்ட் பிடிக்கும், சார பிடிக்காது. ஓ, அதனால சப்ஜெக்ட் பிடிக்காது. ஆமா சார் அப்ப சப்ஜெக்ட் அப்போ தமிழ் மிஸ்ஸா உனக்கு? இல்ல சார். அப்ப அவரை மட்டும் ஏன் பிடிச்சிருக்கு உனக்கு? அவரு அடிக்க மாட்டாரு. ஓ, அடிச்சா பிடிக்காது. அடிச்சா எதுக்கு பிடிக்காது. அடிப்பாங்க? சேட்டை பண்ணாதான் அடிப்பாங்க என்ன? சேட்டை பண்ணாதான் அடிப்பேன். ஆ சரி, ஓகே தம்பி. அப்புறம் வேற, சரி இனி எனக்கு ஒரு பாட்டு பாடுவியா? ட்விங்கிள் ட்விங்கிள் பாடுவியா? ஆ வா பாடு. தெரியும், உனக்கு என்ன பாட்டு தெரியும்? ரஞ்சிதமே ரஞ்சிதமே தெரியுமா? காவாலா சாங் தெரியுமா? ஆ ஏதோ ஒரு பாட்டு பாடுறா, வா பாடுவா. பாடுமா. குக்கு குக்கு பந்தலையாரு மீன் குட்டி குக்கு குக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர்கடி. அதுக்கப்புறம் தெரியாது போல. இவ்வளவுதான் உங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? எல்லாரும் இப்படி பண்ணுங்க. ஹா லா 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 லா